கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திர நிறைவேற்றுவாராக. இதுவரையில நீங்க பெற்றுக்கொண்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திர நிறைவேற்றுவாராக. நிந்தனையை புரட்டி போடுவேன் என்று சொன்ன கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுவார். உங்களை ஒருத்தர் குற்றம் சாட்ட முடியாது. யாரும் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது. நீங்க தேவ சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை உங்களை இங்க வராத இங்க போகாதன்னு தேவ சமூகத்துக்கு வர முடியாத அளவுக்கு கூட தடைகளை கொண்டு வரலாம். நான் சொல்றேன், ஓடி வாங்க. நீங்க கர்த்தருக்காக ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். பயங்கரமா ஆசீர்வதிப்பார். இந்த அன்னாளை கடாட்சித்த தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஆண் குழந்தையை கொடுத்தார். இந்த குழந்தை தான் பின்னாட்கள்ல வளர்ந்து இவர் தான் கடைசி நியாயாதிபதி. யாரு? சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதிங்க. கிட்டத்தட்ட 14 நியாயாதிபதிகள் இருந்தாங்க. மோசையிலிருந்து நியாயாதிபதிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவர் தான் கடைசி நியாயாதிபதி. இவருக்கு அப்புறம் யாரு தான் வர்றாங்க? ராஜாக்கள் வர்றாங்க. இப்போ இந்த நிந்தனையை புரட்டி போட்ட தேவனாகிய கர்த்தர், யாரெல்லாம் நீங்க வரக்கூடாதுப்பா, நீ இந்த ஆலயத்துக்கிட்ட எல்லாம் வரக்கூடாது, இந்த கோராகின் புத்திரரை நீங்க தள்ளி வைங்கன்னு சொன்னாங்களோ, இந்த புத்திரர்ல இந்த கோராகின் குடும்பத்துல இருந்து சாமுவேலை கர்த்தர் எழுப்பி இவரை கர்த்தர் ஆசீர்வதித்து இவரை கர்த்தர் எப்படி மாற்றார் தெரியுமா? தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் இருக்கிற சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரே தீர்க்கதரிசியாய் எடுத்து பயன்படுத்துகிறார். காலங்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், நிந்தனை என் மேல இருக்குது, என் மேல சாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் மாற்றி போட்டார்னா, ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பார்னா கர்த்தர் இப்படிதான் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறது மகா பிரம்மாண்டமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு பாருங்க. இந்த தான் முதல் பெயர்சேபா வரைக்கும். அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்தியாவை சொல்றோம் இல்லையா, ஜம்மு காஷ்மீர் முதற்கொண்டு கன்னியாகுமரி வரையிலையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நிந்தனையை புரட்டுவேன்னா இப்படி புரட்டுவார். சாதாரணமா நினைக்காதீங்க. பக்கத்துல கொஞ்சம் தோலை தட்டி சொல்லுங்க, நம்முடைய தேவனை சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் மகா பிரம்மாண்டமானவர். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தினால நிந்தனையை புரட்டுறாருங்க. ஆமென். பாருங்க, தீர்க்கதரிசியா எழுப்புறார். நியாயாதிபதியா இந்த சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். தேவன் மகா பெரியவர். உங்களை அப்படி ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். போட போதுமானவர். உங்க குடும்பத்து மேல எந்த சாப சொற்களோ பழி சொற்களோ இருக்கும்னா, இவனுக்கா இவன் இப்படித்தான், இந்த குடும்பமா இது இப்படித்தான் நீங்க ஒருவேளை நினைச்சுக்கிட்டு யாரோ சொன்னாங்கன்னா அதை தூக்கி உங்க மேல வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த சாப வார்த்தைகள் உங்களுக்குரியது அல்ல. இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் உங்களுக்குரியது. நீங்க பெருக்கத்தின் தேவனை ஆராதிக்கிறீர்கள்.